ஒரு அம்மா முன்னால உட்காந்துக்கிட்டு என் பேச்சை ரெக்கார்ட் பண்ணிட்டு இது வரைக்கும் என்ன எதில் பார்த்துருக்கீங்க? இன்னைக்கும் அதுலயே பார்க்கணுமா? நேரில் வந்திருக்கேன்ல, யாருக்காகவும் சேமித்து வைக்காமல் இதோ உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பேச்சை முழுமையாக கேட்க பழகிக் கொள்ளுங்கள். 1/2 மணி நேரம் இருந்தா யூடியூப்ல வந்துடும். இந்த லைவ் போயிட்டு இந்த வினாடியை யார் ஒருவர் விழிப்புணர்வோடு அணுகுகிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். நான் இப்படி சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில சவால்களை தந்திருக்கிறது. குழந்தைகள் இங்க 9th 10th +1 +2 குழந்தைகள் இருக்கிறீங்க. அதுக்கு பின்னாலேயும் 6 7 8 9 இருக்கலாம். உங்க எல்லாருக்குமா சேர்த்து ஒரு விஷயத்தை சொல்றேன். 10th யாராவது இருக்கியாப்பா? 11th 9th ஒன்றும் இல்லை, இரு. 9th கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? போர்டு எக்ஸாம். 10th சந்திக்கணும்னா 9th உருப்படியாக படித்தாதான் 10th சந்திக்க முடியும். ஜாக்கிரதை. சொல்கிறாங்களா? சரி, அப்போதான் நீ ஜெயிப்பேன்னு சொல்கிறாங்களா? ஜெயிச்சு வந்துருச்சுங்க. 10th கிட்ட என்னப்பா சொல்கிறாங்க? 10th மட்டும் படிச்சுட்டேன்னு வச்சுக்க, போர்டு எக்ஸாம் ஜெயிச்சா ஜெயிச்ச, இல்லை போச்சு. ஜெயிச்சிரு, அவ்வளோதானா? பட்டோலி வீசி பரப்ப நீ நம்பி பாஸ் பண்ணி வந்து உட்காந்துருக்கு +1. என்னப்பா சொல்கிறாங்க உனக்கு? இப்போ போர்டு எக்ஸாம் ஒழுங்காக படித்தாதான் +2 சந்திக்க முடியும். ஒழுங்காக படி, இல்லைன்னா படித்த 10th எல்லாம் பெஸ்ட் சொல்கிறாங்களா? அப்படி சொல்லி பாஸ் பண்ணிட்டு வந்திருக்குது +2. +2 கிட்ட என்ன சொல்கிறாங்க? எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அவங்க. +2க்கு நான் காலேஜ் நீ முடிச்சுட்டு என்கிட்ட தான் வரணும். நான் சொல்கிறேன், நீ முடிச்சுட்டு வாடி, அங்கே இருக்குது உனக்கு வாழ்க்கை உண்மையாக சந்திக்கக்கூடிய இடம். கல்லூரியில் இருக்கு. கல்லூரியிலையும் இல்லை, கல்லூரியில் ஃபைனல் இயர் முடிக்குதுங்கல்ல, அங்கே இருக்குது வாழ்க்கை. நான் உனக்கு சொல்லட்டுமா? இதெல்லாம் என்னன்னு சொல்லட்டுமா? இதெல்லாம் என்ன? 6th 7th 8th 9th 10th 11th 12th இதெல்லாம் என்ன தெரியுமா குழந்தைகளை? அச்சப்படாமல் இந்த தாய் சொல்லுவதை கேட்டுக்கொள்ளுங்க. பயப்படவே பயப்பட. நான் சொல்றதை மட்டும் கேட்டு வச்சுக்கோ. நீ துறைமுகத்தில் நிறுத்தி வைத்திருக்கும் கப்பல் இப்பொழுதுதான் கட்டப்படுகிறாய். அவர்கள் என்ன அதை உன் கட்டமைப்பில் எப்படியெல்லாம் நீ கட்டப்படுகிறாயோ அனுமதி உறுதியாக உன் கட்டமைப்பை ஏற்படுத்திக்கொள். ஏனென்றால் நான் சொல்றேன் இல்லையா, இந்த +2 முடிச்சிட்டு பிஎஸ்சி பிகாம் பிஏ பிபிஏ எல்லாத்தையும் முடிச்சிட்டு, இல்லைன்னா பிடெக் பிஇ எம்பிபிஎஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டு நீ பெருங்கடலை சந்திக்க போகிறாய். அந்த பெருங்கடலை சந்திக்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் கூட இருக்க மாட்டார்கள். இங்கே எது கட்டப்பட்டதோ அந்த உறுதியுடன் தான் நீ அந்த ஆழ்கடலை சந்தித்தாக வேண்டும். அந்த ஆழ்கடலை நீ சந்திப்பதற்கு இப்பொழுது நீ துறைமுகத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதனை மட்டும் மனதில் கொள். யாரும் சொல்லி செய்யறதில்லை. உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், இந்த டீச்சர்ஸ்லாம் காதை முடிக்கும், இந்த பெற்றோர்கள்லாம் காதை முடிக்கும். உங்களுக்கான விஷயம் கிடையாது இப்போ நான் சொல்ல போறது, எல்லாம் என் குழந்தைகளுக்கான விஷயம். அது ஒருவேளை உங்களுக்கு உவப்பாக இல்லாமல் இருக்கலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, இந்த ஸ்கூல்ல வந்த உடனே இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணுக்கு பிரைஸ் கொடுக்க சொல்லலை. அது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அடுத்து என்ன சொல்லலை தெரியுமா? 100% அட்டெண்டன்ஸ் இருக்கிற பிள்ளைக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லலை. எனக்கு ரெண்டும் சந்தோஷம் பெருமாள் சார். ஏன் தெரியுமா? எனக்கு பல கேள்விகள் உண்டு சார் இந்த சிஸ்டம்ல, பல கேள்வி. இன்னைக்கு என் குழந்தைகளை நான் விடுவிக்க போகிறேன், நான் விடுதலை செய்ய போகிறேன். அந்த குழந்தைகள் இந்த தமிழ்நாட்டை இந்தியாவிலும் இந்தியாவை உலக நாடுகளிலும் முன்னிறுத்துவதற்கான அத்தனை கல்வி தகுதிகளையும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற குழந்தைகள் என்பதனை அவர்கள் புத்தியில் மனதில் இதோ விதைக்க போகிறேன். கவனமா என் பேச்சை கேள். ஆக்சுவலா ஏன் தெரியுமா எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த 100 நாளும் ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க? ஐயோங்கிறாங்க கார்த்திகா மேடம். இல்ல மேடம், எனக்கு ஒரு டவுட் தான் அது. எனக்கு டவுட். நான் என்ன சொல்றேன், 95 நாள் வந்தா போதாது? ஒரு 5 நாள் அந்த குழந்தைகள் எடுத்துக்கிட்டுமே. ஒரு காது குத்துக்கு போட்டோம், ஒரு கல்யாணத்துக்கு போட்டோம், ஒரு கருமாதிக்கு போட்டோம், ஒரு திருவிழாவுக்கு போட்டோம், போட்டுமே. கூட்டிட்டு தான் போங்களேன். உறவு நான் என்னன்னு தெரியல, ஒருத்தங்க கீழே விழுந்துட்டோம், இப்படி பாக்குதுங்க, தெரியல அதுங்களுக்கு. கூட்டிட்டு போங்கிறேன். உடம்பு சரியில்லைன்னா ஒரு வெந்நீர் வச்சு அம்மா அப்பாவுக்கு தர தெரியல. 100 நாள் எங்க ஸ்கூல்ல வந்து நிக்கணும். உங்களுக்கு 95 நாள் தான் வருவோம். 5 நாள். பெற்றோர்களே கவனம். குழந்தைகளை இந்த எம்ப்ரேஸ் தி எக்ஸலன்ஸ்ங்கறாங்கல்ல, வாட் இஸ் எக்ஸலன்ஸ்? வாட் இஸ் எக்ஸலன்ஸ்? நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற சொல் இருக்குல்ல, அதுக்கும் மேல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, லெஜெண்டரி. அதுக்கும் மேல ஒரு சொல் இருக்கு, அதுக்கு இன்னும் வார்த்தைகள் கண்டுபிடிக்கப்படல. அதான் இந்த குழந்தைகள். வாங்க குழந்தைகளே, அடுத்து நீ என் தோளின் மீது நேரி நின்று இந்த உலகத்தை பார்க்கிறாய். என் பார்வையை விட உன் பார்வை விசாலமானது தானே? என்னை விட புத்தி
நான் சொன்ன மேடம் கோச்சிக்கூடாது. ஐயோ ஐயோ இன்னும் என்னென்ன சொல்ல போகிறாங்களோன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இருங்க, இப்போ வாங்க நானும் நீங்களை சேர்ந்து 10th எழுதுவோம். நம்ம பெருமாள் சார் கெமிஸ்ட்ரியில் மட்டும் பாஸ் பண்ணுவார். மேத்தமேட்டிக்ஸில் பாஸ் பண்ணலாம், இங்கிலீஷில் பாஸ் பண்ணி, சோஷியல் சயின்ஸ் நம்ம குழந்தைகள் பாஸ் பண்ண போதில்லை. அப்போ நம்மளை விட அதுங்க புத்திசாலிங்க தானே. நான் தமிழில் மட்டும்தான் பாஸ் பண்ணுவேன். என்னை விட புத்திசாலி என் கூட. முதலில் நான் இதை நம்பணும். நம்பர் 1, குழந்தைகளை நான் சொல்றதை மனசுல உறுதியா வாங்கிக்க. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை பார்த்ததுக்கு பிறகு என் குழந்தைகள் யாருமே ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றேன், இது என்னுடைய 25வது ஆண்டு வெள்ளி விழா as a teacher. என் கிளாஸ்ல ஒரு குழந்தை கூட ஃபெயில் ஆனது கிடையாது என்பதுதான் என் வாழ்க்கையில் என் டீச்சராக என்னுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு குழந்தைய கூட நான் ஃபெயில் ஆக விட்டதில்லை. அவ தயாரா தான் இருப்பா, நாங்க விடுறதில்லை. ஒரு குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஒரு டீச்சர் ஃபெயில் ஆறான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த குழந்தை அத்தனை விஷயங்களை கடந்து தானே என்கிட்ட வருது. என்கிட்ட வந்துட்டு அது எப்படி ஃபெயில் ஆக முடியும்? அது ஃபெயில் ஆகுதுன்னா என்னுடைய இன்எஃபிஷியன்சி தான். நான் இப்படி நினைக்கிறேன். டீச்சர்ஸ் கோச்சிக்கிட்டா கோச்சிக்கும். குழந்தைகளே, நீங்கள் ஃபெயில் ஆக பிறக்கவே இல்லை. ஏனென்றால் ஃபெயில் ஆக பிறந்தீர்கள்னா 8வது ஃபெயில் ஆயிருக்கணும்ல. 9 எப்படி வந்தீங்க? 10th ஃபெயில் ஆகணும்னா எதுக்கு 9th வந்தீங்க? 9th வரைக்கும் வந்துட்டீங்களா? எப்படி 10th ஃபெயில் ஆக முடியும்? முடியாது, வாய்ப்பே கிடையாது. நீங்க முயற்சி செய்தால் ஒழிய நீங்கள் ஃபெயில் ஆக முடியாது. அவ்வளவுதான். ஃபெயில் ஆகிறதுக்கு முயற்சி செய்யாதீர்கள். இன்னொரு விஷயம் சொல்றேன், எப்பவுமே எதையுமே ஏன், எப்படி, எதற்கு என்று கேளுங்க. எது உங்களுக்கு முன்னால் நிகழ்த்தப்படுகிறதோ அதுல ஃபுல் டைம் கான்சென்ட்ரேஷன்ல கொடுங்க. வகுப்பிலே ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பையனுடைய துயரங்களையும் துக்கங்களையும் அவனுடைய விளையாட்டுகளையும் கவனிப்பதற்கு உங்களுடைய காதுகளை, உங்களுடைய நேரத்தை நீங்கள் அழித்து விடாதீர்கள். இந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் உன்னை ஜெயிப்பதில் இருந்து நினைச்சா கூட, நீயே நினைச்சா கூட உன் ஜெயிக்கிறதுல இருந்து உன்னை தடுக்க முடியாது. ஆனால் இந்த டிட்டர்மினேஷன் உனக்கு இருக்கணும். நான் இப்படி சொல்றேன், இந்த டீச்சர்ஸ் இருக்காங்களே, நான் ஒரு நாள் ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கிறேன் மேடம். திடீர்னு என் காட்சியில் வந்து எனக்கு பைபிள் ரொம்ப வாசிப்பேன். தேவார திருவாசங்கள், திருக்குறள் ரொம்ப ஆழமாக வாசிப்பேன். திருப்பதிகங்களை வாசிப்பேன், குரானை வாசிப்பேன். எனக்கு பகவத்கீதை ரொம்ப பிடிக்கும். கம்பராமாயணத்தை ஃபுல்லாக வாசிப்பேன். இப்போ கூட கம்பன் நாவுக்கரசிங்கிற ஒரு விருதை டெல்லி கம்பன் கழகம் எனக்கு கொடுத்தது. வாசிக்கிட்டே இருப்பேன், நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன், எதுக்கு, எப்படி எப்படி இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கிறது, வை நாட், வை, சோ வாட், இது கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு பதில்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கும். என்னை போன்ற கேட்டகரியில், என்னோடு படித்த என் கேட்டகரியில் இருக்கிறவர்களுக்கு இல்லாத பல அனுபவங்கள், பல சம்பாதிப்புகள், பல செல்வாக்கு, புகழ், பயணம் எல்லாம் எனக்கு கிடைப்பதற்கு காரணம் என் வாசிப்பும் என் தேடலும். நீங்களும் வாசிங்கள், தேடுங்கள். எதையுமே விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன், எதுக்குன்னு தோண்டி எடுத்துருங்க. நான் பார்க்குறேன், பயப்படவே பயப்படாதீங்க. ஃபியர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியர்ஸ் ரியல். இட்ஸ் a false evidence. never fear. யாருக்கும் பார்த்து பயப்படாத. முக்கியமா டீச்சரை பார்த்து பயப்படாத. மரியாதை கொடு. டு தி கோர், கடவுளுக்கு கொடுக்குற மாதிரி கொடு. தப்பில்லை, பயப்படாத. அச்சப்படாமல் இரு. யாருக்கும் அச்சாதே, எதற்கும் அஞ்சாதே. அச்சம் இல்லை, அமுங்குதல் இல்லை, நாணுதல் இல்லை, நடுங்குதல் இல்லை. எது நேரிடும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினாலும் கலங்க மாட்டோம். யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எப்பொழுதும் அஞ்சோம். பாரதி அப்படி நிற்கிறான். ஃபேஸ் இட். இந்த டீச்சர்ஸ் கிட்ட இருக்கிற, நான் சொன்னேன், நான் பைபிள் வாசிச்சுட்டு இருந்தேன். ஜீசஸ் கிரைஸ்ட் உட்காந்துருக்காரு. அவர் ஆட்டுக்குட்டி ஒரு மடியில் வச்சிருக்காரு. நான் பார்த்த உடனே அந்த ஆட்டுக்குட்டி மேலே அவ்வளோ ஆசை. குரு மடியில் உட்கார்ந்தா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? குருதேவ் நமன் தானே சொல்றீங்க. குரு தானே சார். கு என்றால் கு என்றால் இருள், ரு என்றால் விளக்குதல், இருளை விளக்குபவன் குரு. ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல், குற்றத்தை களைபவர்கள் ஆசிரியர்கள். ஆச்சாரியன் என்பவன் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன், பிறப்பறுப்பவன் பரமாச்சாரியன். அடுத்தது போய் தன்னில் அந்த ஆத்மாவை கலந்து கொள்வதற்கான வழி சொல்லுபவன் விசிட்டாச்சாரியன். கிருஷ்ணன் அந்த லெவல். ஸ்டார்டிங் லெவல் நாம தானே, ஆசிரியர்கள் தானே. குருமார்கள் என்கின்ற சொல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆட்டுக்குட்டி அந்த குரு மடியில் உட்கார்ந்த உடனே திடீர்னு கிராஃபிக்ஸில் அந்த ஆட்டுக்குட்டி மூஞ்சிய மாறிடுச்சு. சே, ஹவு பியூட்டிஃபுல். நாம போய் என் கிளாஸில் இப்படி யாராவது பேசினா நான் ஒரு கும்பிடு போட்டுருவேன். இப்படி இருக்கணும் என் கிளாஸ் டீச்சர்ஸ். நேராக நான் ஒரு ஃபாதர் கிட்ட போனேன். ஃபாதர், வாங்க ப்ரொஃபஸர். நான் ஒரு கிண்டல் பண்ணுவார் என்ன, நான் அவர்கிட்ட சின்ன வயசுலேருந்து படித்தேன். வாங்க ப்ரொஃபஸர். என்ன சார், கிறிஸ்துவரால மாறக்கூடாது, கிறிஸ்து மடியில் உட்கார ஆடா மாறணும், வழி சொல்லுங்க. ஏன் சார்? குரு சார். 5th ஸ்டாண்டர்டில் என் கல்யாணி மிஸ் என்னை தொட்டுட்டாங்கன்றதுனால 3 நாள் குளிக்கல. நான் அவ்வளோ பிடிக்கும் டீச்சர்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு டீச்சர்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும். ஒரு டீச்சர் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அழகாக இருப்பாங்க. அவங்கள அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அவங்கள என்ன காரணத்துக்காக எனக்கு பிடிக்காது அவங்களுக்கு. சாரி டு சே பெருமாள் சார், ஷீஸ் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்துட்டு இப்படி சொல்லுவாங்க. அழகாக இருப்பாங்களா, உதட்ட எப்படி வச்சுப்பாங்க, உருப்பட மாட்டானா, ஹோப் ப்ளஸ் அப்படின்னு போவாங்க. அப்போ கூட அழகாக இருப்பாங்க. அவங்கள ஜெயிச்சேன் நான். அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டேன்.
அப்படிதானே சார் ஜெயிக்கிறது? பெரியவங்களை வேற எப்படி ஜெயிக்கிறது? திருப்பி சண்டை போட்டா அவங்க மன வலிக்க செஞ்சா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். உன்னையா சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், அப்படி சிக்னேச்சர் போடணும். அப்படி போடுங்க. அந்த போய் நான் ஃபாதர் கிட்ட கேட்ட, ஃபாதர் சொன்னாரு, எதுக்கு பர்வீன் உனக்கு அந்த வேலை வேணாம், அவர் மேய்ச்சலில் இருக்கின்ற ஆடாகவே இருந்தார். எதுக்கு சார்? ஏன் அவர் மடியில் உட்காந்தா? ஏன் மடியில் உட்கார விரும்புகிறா? இல்லை, அது எவ்வளோ கொடுத்து வச்ச ஆடல, டீச்சர் பக்கத்துலேயே இருக்குது. டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, மேடம் என் பிள்ளைய பக்கத்துலேயே நல்லா கவனமாக பாரு சொல்லுவாங்கள்ல. அதுவும் ஃபெயிலாகிற பிள்ளைங்க அம்மா அப்பா சொல்லாது. ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவாங்களோ அவங்க அம்மா வந்து சொல்லும், கவனமாக பார்த்துக்கோங்க மேடம். அது ஏற்கனவே கவனமாக பார்த்து தானே ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுது. இன்னும் என்னத்தை கவனமாக பார்க்குறது? காலேஜ் விட்டு அமைச்சிடலாம், ஸ்கூலில் விட்டு அமைச்சிடலாமா? அவ்வளோ என்ன கவனமாக பார்க்குறது? அதான் வாங்குதே ஃபஸ்ட் மார்க்கு. அந்த அப்போ ஐயா சொன்னாருங்க, நீ நினைக்கிற மாதிரி அது கொடுத்து வச்ச ஆடு இல்லை பர்வீன். பின்ன அது ஏற்கனவே வழி தவறி போய் கால் உடஞ்ச ஆடு, கீழே விட்டா வழி தவறிடும் சொல்லிட்டு மடியில் உட்கார வச்சிருக்கார். நீ அவருடைய சொல் பேச்சு கேட்காத, கீழே விட்டா வழி தவறி போயிற ஆடா இருக்க வேண்டாம், அவர் பார்வைக்குள்ளாக அவர் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய ஆடாக இரு அப்படின்னு சொல்லி நம்பிச்சிட்டார். ஆஸ் அ டீச்சர் நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? நான் யாரை மடியில் உட்கார வச்சிருக்கேன்? ஆல் த டீச்சர்ஸ் ஆன்சர் மீ. நல்லா படிக்கிற, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற, எல்லாரையும் தவறாத போதும் அட்டண்டன்ஸ் எடுத்து 3 சொல்லி வைக்கிற, இருந்தாலும் அது எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட்ல கூட ஃபெயில் ஆகாத ஒரு பிள்ளையத்தான் டீச்சர்ஸ் பக்கத்தில் வச்சிருப்பாங்க. யாரை தெரியுமா பக்கத்தில் வச்சிருக்கணும்? நீங்க அதை சும்மா விட்டா கூட அது உங்க மேய்ச்சல் நிலத்துல தான் இருக்கும், அது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடும். யாரை தெரியுமா பக்கத்தில் உட்கார வச்சிருக்கணும்? யாரு சொல்ற பேச்சு கேட்கலையோ, யாரு டிராப் அவுட் ஆகிறதுக்கு தயாரா இருக்குதோ, யாரு ஹோம்ஒர்க்லாம் பண்ணலையோ, யாரு அரோகண்ட். நான் உனக்கு சொல்றேங்க பெற்றோர்களே, நம்ம குழந்தைங்க மாதிரி நம்மளை ஏமாத்துற ஒரு ஜீவாத்மா இந்த உலகத்துல வேற கிடையவே கிடையாது. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேடம் என் பிள்ளைக்கு பொய்யே சொல்ல தெரியாது மேடம். சூப்பரா சொல்லும், ஆனா 4 பேரோட சேர்ந்து தான் மேடம் கெட்டு குட்டிச்சவர ஆயிடுச்சு. நானும் 4 பேரை 25 வருஷமா தேடுறேன். அப்புறமா தான் ஒரு பேர் உண்மையை கண்டுபிடிச்சேன். அந்த 4த்துக்கே லீடர் இதுதான். அந்த அந்த ரஜினி படத்துல வரும்ல, என் பேர் மாணிக்கம், ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாட்ஷா. உங்க பிள்ளைக்கு இருக்கிற 2வது பேர் எங்களுக்கு தெரியும், நாங்க சொன்னா நம்புங்க. ஏங்க உங்க மாணிக்கம் இல்லைங்க, அது பாட்சாங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? அப்படிப்பட்ட குழந்தைகளை ஆசிரியர்களை மடியில் இருத்தி வையுங்கள். உங்கள் வகுப்பில் இருந்து ஒரு குழந்தை கூட வழி தவறி விடக்கூடாது, ஒரு குழந்தை கூட ஃபெயில் ஆகக்கூடாது என்பதுதான் ஒரு ஆசிரியருடைய ஆகப்பெரிய லட்சியமாக இருக்க வேண்டும். என்றால் யாரெல்லாம் கீழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒன்று சொல்றேன் சார், கார்த்திகா மேடத்துக்கிட்டே சொல்றேன், பெருமாள் சார் கிட்டே சொல்றேன். ஆண்டு விழாவில் யாருக்கு தெரியுமா பரிசு கொடுங்க? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பாருங்க. யார் ஃபெயில் ஆயிட்டு கரெக்டா பாஸ் மார்க் வந்திருக்கானோ அவனை பாராட்டுங்க. சும்மா 9th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது, 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது, 12th ஃபர்ஸ்ட் மார்க், அதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருச்சு இல்ல, அதை ஏன் அவ்வளவு கொஞ்சறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இங்க பேச வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தைக்கு இல்ல. நான் பேச வந்திருக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு பின்னால உட்கார்ந்துருக்குதுங்கல்ல, என்ன மாதிரி. நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, ஒரு சூசகமான விஷயம். ஆர் யூ வித் மீ? ஜெயிக்கணுமா? யார? ஏய் சும்மா, அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சில பேர் அப்படியே உளறிடுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேள முழிக்கும், தெரியாது, சொல்ல தெரியாது. இங்க எத்தனை பேருக்கு இப்போ நான் பேசி முடிச்சிட்ட உடனே கரெக்டாக கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு வச்சிருவேன் நான். எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்? சரி, எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள ஜெயிக்கணும்? இப்போ என் பேச்சை கேட்குற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா ஃபர்ஸ்ட் மார்க் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் ஜெயிக்கலாம். ஓகே, ஆர் யூ வித் மீ? சூப்பர். சொல்றதை கேட்டுக்கோ, நல்லா கேட்டு வச்சுக்கோ. பக்கத்துல யார்கிட்ட எந்த டிஸ்கஷனும் பண்ணாத. நம்ம வாழ்க்கை சீரழிக்கிறது இங்கேயும் உட்காந்துருக்கிறது தான். அது எல்லாத்தையும் சொல்லும் தனக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரியே. அதுக்கிட்ட கேட்டுட்டே இருக்கும்போது முக்கியமான விஷயம் போயிடும். இங்க பார், கவனம். டெஸ்ட் வைக்கிறாங்களா? வாரம் வைக்கிறாங்களா? சூப்பர். டெய்லி வைக்கிறாங்களா? சூப்பரு. என்ன செய், இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களுடைய பேப்பர் பாரு. ஐயோ, இந்த டீச்சர்ஸ்க்கு எப்படித்தான் அந்த அழகான கையெழுத்து வருமோ. சில டீச்சர்ஸ் இருக்காங்க, சாருக்கு சொல்கிறேன், மேடம்க்கு சொல்கிறேன், நான் பிஎட் படிச்சிருக்கேன் மேடம், ரெகுலரில். ஐ எம் அ டீச்சர், ஸ்கூல் டீச்சர், ஃபுல் குவாலிஃபைடு ஸ்கூல் டீச்சர். பிஹெச்டி முடிச்சுட்டு யூஜிசிலாம் கிளியர் பண்ணதுனால காலேஜுக்கு போயிட்டேன். பட் ஐ லவ் டு பி அ டீச்சர், ஸ்கூல் டீச்சர். ஏன்னா நீங்கள் தான் செதுக்குறீங்க, நாங்கள் பெயிண்ட் தான் பண்ணுறோம். பாரு, இந்த திங்கக்கிழமைன்னு ஒரு நாள் வரும். எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா திங்கக்கிழமை, வேற எந்த ஒரு ஜாலியும் இல்லை இன்னைக்கு. ஃபஸ்ட்டு நாளே திங்கக்கிழமை சார்.
அன்னைக்கு மட்டும் டீச்சர்ஸை பார்க்கணும், காட்டன் சாரிலாம் கட்டிக்கிட்டு ரொம்ப அழகாக வருவாங்க. வந்துட்டு நம்ம காரிடரில் நடப்பாங்க. கையில் வந்து நாம் எழுதின வெள்ளிக்கிழமை எழுதின சனிக்கிழமை எழுதின பேப்பர் இருக்கும். அது பின்னால் ஒரு அட்டண்டன்ஸ் இருக்கும். குட் மார்னிங் சொல்லிட்டு வச்சுட்டு, நல்ல டீச்சராக இருந்தா மோனிஷா, சுரேஷ், காயத்ரி, சாய்ரா பானு, ஸ்டெல்லா மேரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தா மோனிஷா 63, காயத்ரி 42, சாய்ரா பானு 34 சொல்லிட்டே இருப்பாங்களா? அதில் ஒன்று இருக்கும், அது எப்பவுமே 98 வாங்க. சரியா? 98 வாங்க. உடனே உங்கள் பேரை சொன்ன உடனே அது எழுந்துச்சு நிற்கும். ஆல் ஆஃப் யூ கிளாப்ஸ் அப்படின்னு உடனே எல்லாரும் இங்கேயுமா எப்போதான் மேடம் என்ன மேடம் கிளாப் பண்ணுவாங்களா? அது கொஞ்சம் நேரம் அதை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் எப்படி ஜெயிச்சேங்கிறத சொல்கிறேன். நான் அவளையே பார்ப்பேன். அது நின்றுட்டு உட்காராது. கை தட்டிட்டாங்களா உட்கார, கடைசி கைத்தட்டல் முடிய நின்றுக்கிட்டே இருக்கும். நின்றுட்டு வாங்கிட்டு உட்காரும். ஒரு நாள் என் கிளாஸில் அப்படி தான் 98 வாங்கிருச்சு. ஒன்று வாங்கிட்டு வருது என்கிட்ட, மிஸ் என்ன அந்த 7 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ். 2 மார்க்ஸ் நீயே போட்டுக்கோ. அது தப்பாக இருக்கிறதுனால தான் நான் 2 குறைச்சிருக்கேன். அதுக்கு என்னன்னா அந்த 2 மார்க் கூட போகக்கூடாது, 100க்கு 100 வந்து விழுந்துடணும். அப்படி வெறியோட படிக்கிற பிள்ளைங்க தான் 98 வாங்குது. சரியா? எங்கள் கிளாஸில் அது திட்டேனா ஓ அப்படின்னு திட்டேனா, அது போய் உட்காந்துட்டு புழிய அழுவுது. அது பக்கத்தில் ஒன்று உட்காந்துக்கிட்டு கேன்னு சிரிப்பு. நான் அதை கூர்ந்து பார்த்துட்டே இருந்தேன், ஏன் சிரிக்கிறான்ட்டு. அது கேட்குது, ஏன் அழுவுற? 2 மார்க் குறைஞ்சிச்சு, எங்கள் அப்பா திட்டுவார். இந்த மிஸ் வேற திட்டாங்க, அது நல்லா தான் எழுதியிருக்கிறாரு, 2 மார்க் ஏன் போச்சுன்னு. சி லூஸு, அழாத. உங்கள் அப்பா கேட்டார்னா அந்த 2 மார்க் எங்கன்னு கேட்டார்னா அழாத சொல்லி, என்கிட்ட இருக்கு. அது மொத்தமாகவே 2 மார்க்கு. அது அதுக்கு போட்டாங்களாமா. நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? எம்ப்ரேஸ் த எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது. 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்கவும் கூடாது, 98 வாங்கிட்டு அழவும் கூடாது. இந்த பேலன்ஸிங்க தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் குழந்தைகளே, ரொம்ப முக்கியமான விஷயத்தை என்னுடைய மண்ணின் பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன். as a teacher, as an educationalist, உங்களுடைய சைக்கிள் டெஸ்ட், உங்களுடைய டெய்லி டெஸ்ட் எடுத்து பாருங்க. 36 வாங்கியிருக்கீங்களா? 32 வாங்கியிருக்கீங்களா? ஃபெயில் தான். அவ 98 வாங்கியிருக்காளா? பார்த்துட்டு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு மூடி வச்சுக்கிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லாம சீரியஸா எடுத்துக்கோங்க. அந்த மேட்டரை ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்றேன். சீரியஸா எடுத்துக்கோங்க. அவ 98 வாங்குறான், அவன் 98 வாங்குறான், நான் ஏன் 32? வாய்? அதே டீச்சர், அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே செக்ரட்டரி, அதே எல்லாமே அதே தான், அதே ஃபீஸ் தான் கட்டுறேன். why should I get 32? why? என்ன எங்க பிரச்சனை இருக்கு? கஞ்சி குடிப்பதற்கு இலார், அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார். என்ன அர்த்தம்? கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல. ஏன் இல்லன்னு தெரியல. தெரிஞ்சா கஞ்சி வந்துடும். அவ்வளவுதான். மார்க் நான் வாங்கல, ஏன் வாங்க மாட்டேங்கிறேன்னு தெரியல. தெரிஞ்சா வந்துடும், மார்க் வந்துடும். ஏன் வாங்கல? படிக்கலையா? புரியலையா? நீ என்ன பண்ணு, வீட்டுக்கு போ, படி. 2 மார்க் குழந்தைகள். இன்னில இருந்து அந்த பர்வீன் சுல்தான் அம்மா வந்து சொல்லிட்டு போயிருக்கேன். 2 மார்க் உன்னுடைய பேப்பர்ல இருந்து 32 வாங்குறியா, 35 வாங்குறியா, 36 வாங்குறியா, 42 வாங்குறியா, எது வாங்கினாலும் 2 மார்க் அதிகமாக வாங்குற மாதிரி அடுத்த டெஸ்ட்டுக்கு படி. ஜஸ்ட் 2 மார்க்ஸ் படிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், 2 மார்க்ஸ்னு வந்ததுன்னு வச்சுக்கோயேன், 32 வாங்குறவ ஒரு நாள் பேப்பரை பாரு 38 வாங்கியிருப்பேன், ஃபெயில் தான். அப்போ அந்த திரும்பி பாரு அந்த 98 வாங்கினது, அது ஒரு வேளை 92 வாங்கியிருக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் மார்க். வின்னிங் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன். 98லேருந்து 92 அவன் தோக்குறான், 32லேருந்து 38 நீ ஜெயிக்கிற.